திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேத நெறி தழைத்தோங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய, புனிதவாய் மலர்ந்தழுத. வேத நெறி தழைத்தோங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய, புனிதவாய் மலர்ந்தழுத. சீதவள வயல் புகழி, திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு, திருத்தொண்டு பரவுவாம். சீதவள வயல் புகழி, திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு, திருத்தொண்டு பரவுவாம். திருத்தொண்டு பரவுவாம். திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தருடைய முதல் திருமுறை நிறைவு செய்து, இன்று இரண்டாவது திருமுறை பண்கள் குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். எல்லாம் வல்ல பெருமானை நீள நினைந்து அடியே நித்தலும் கைதொழுது வணங்குகின்றேன். எம்பிரான் சம்பந்த பெருமான் திருவடிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை காணிக்கையாக்கி, இணையத்தின் வழியாக இதை கண்டும் கேட்டும் உலகாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இரண்டாம் திருமுறை திருக்கடைக்காப்பு. சம்பந்தருடைய பதிகங்களுக்கு திருக்கடைக்காப்பு என்ற சிறப்பு பெயர் உண்டு. இந்த திருக்கடைக்காப்பில் 6 பண்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதில் நாம் இன்று 3 பண்கள் குறித்து சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக இந்தளம் என்கின்ற பண், அதனைத் தொடர்ந்து சீகாமரம், அதனைத் தொடர்ந்து காந்தாரம் என்கின்ற 3 பண்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருஞான சம்பந்தருடைய பண்களுக்கு அல்லது பதிகங்களுக்கு திருக்கடை காப்பு என்ற பெயர் எதனால் வந்தது என்பதை ஒரு சில சொற்களால் விளக்கி நாம் பண்ணிற்குள் பயணிக்கலாம். காப்பு செய்யுள் என்பது ஒரு பதிகம், ஒரு சிற்றிலக்கியம் அல்லது ஒரு பேரிலக்கியம் நன்றாக நிறைவு பெற வேண்டும் என்று தம்முடைய விருப்பமான தெய்வத்தின் மீது பாடுகிற செய்யுள். பொதுவாக அந்த பதிகத்தின் அல்லது இலக்கியத்தினுடைய முதலில் இந்த காப்பு செய்யுள் அமையும். அருணகிரிநாதருடைய கந்தர் அனுபூதியில் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக என்பது காப்பு செய்யுள், விநாயகர் காப்பு. பெரும்பாலான இலக்கியங்கள் விநாயகர் காப்பில் அமைந்திருக்கும். சிவபெருமானை காப்பு செய்யுளாக அமைக்கலாம், அம்பிகையை காப்பு செய்யுளாக அமைத்து பாடலாம், திருமாலை காப்பு செய்யுளாக அமைத்து பாடலாம். சிற்றிலக்கியங்களில் பிள்ளைத்தமிழில் முதல் பருவம் காப்பு பருவம். பொதுவாக இந்த காப்பு செய்யுள் முதலில் இடம்பெறும். ஆனால் நம்முடைய ஞானசம்பந்தர் தேவாரத்தில் இது கடைசியில் அமைவதால் கடைக்காப்பு. அது மட்டுமல்ல, இது கண்டாரால் விரும்பப்படும் தன்மையுடைய திரு என்ற அடையாளத்தோடு இந்த பதிகத்தை பாடுவோர்க்கு என்ன பலன் பெருமான் தருகின்றான் என்ற அற்புதமான செய்தியை தாங்கி வருவதால் திருக்கடைக்காப்பு என்ற சிறப்பு பெயரை ஞானசம்பந்தருடைய தேவாரம் நமக்கு காட்டுகிறது. பொதுவாக தேவாரம் பதிகம் என்று சொன்னால் 10 பாடல்கள் கொண்டவை. ஆனால் ஞானசம்பந்தருடைய தேவார பதிகங்கள் மட்டும் 11 பாடல்கள் கொண்டதாக அமையும். அதில் நிறைவு பாடல் இந்த பதிகத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு என்ன பலன் என்பதை சொல்வதாக அமைகின்ற திருக்கடைக்காப்பு செய்யுளோடு அமையும். எனவே திருக்கடைக்காப்பு என்பது சம்பந்தருடைய
தேவார பதிகங்களில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். முதல் திருமுறை முதல் பாடலில் திருக்கடைக்காப்பு எப்படி அமைகிறது? திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. ஞானசம்பந்தருடைய நிறைவு பாடல் கல்லூர் பெருமணம் என்று இருக்கும். அதில் அரும் பழி பாவம் அவலம் இலரே என்று மூன்றாம் திருமுறையினுடைய நிறைவு பதிகத்தினுடைய திருக்கடைக்காப்பு அரும் பழி பாவம் அவலம் இலரே என்று நிறைவடையும். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இந்தளம் என்கின்ற பண் நம்முடைய இயந்தளம் என்ற சொல்லினுடைய திரிவாக நம்முடைய சங்க காலத்தில் இயந்தளம் என்ற பெயரில் வழங்கப்பட்டு பிற்காலத்தில் அது வழக்கு சொல்லாக மாறும் பொழுது இந்தளம் என்று மாறியிருக்கிறது. இந்த பண்ணை தொடங்கி வைத்தவர் 6ஆம் நூற்றாண்டில் நம்முடைய காரைக்கால் அம்மையார். அதைத் தொடர்ந்து இந்த பண்ணை சிறமேற்கொண்டு பாடியருளியவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். இந்தள பண்ணிற்கு நாம் கர்நாடக இசையில் எந்த ராகத்தை குறிக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது மாய மாளவ கவுளை. இந்த மாய மாளவ கவுளை தான் கர்நாடக இசையில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற முதல் ராகம். வரிசையில் 15வது மேளகர்த்தா ராகம், ஆனால் சொல்லிக் கொடுக்கிற ராகத்தில் முதல் ராகம். சரிகமாம் பதனி சானித இந்த பண் தான் நம்முடைய கர்நாடக இசையில் மாய மாளவ கவுளை என்கின்ற சொல்லிக் கொடுக்கின்ற ராகங்களில் முதல் ராகமாக பால பாடமாக விளங்குகிறது. இதனை தொடங்கி வைத்தவர் காரைக்கால் அம்மையார். அதை மிக அழகாக 39 பதிகங்கள், ஞானசம்பந்தர் பதிகங்களில் அதிகமான பதிகங்கள் இடம்பெற்றிருப்பது இந்தள பண்ணில் தான். 39 பதிகங்கள் பாடியிருக்கார். 4 கட்டளை வேதங்களில் 8 இலக்கண யாப்பு விகற்பங்களாக 8 வகைகள் இலக்கணத்துல, கட்டளை வேதத்துல 4 கட்டளைகளில் பாடியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அருமையான பதிகங்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த இந்தள பண்ணிற்கு விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு என்று மருத்துவ ரீதியாகவும் பலன் சொல்கிறார்கள். அதனால் பார்த்தீங்கன்னா விஷத்தை முறிக்கக்கூடிய இடங்கள் வருகின்ற பதிகங்கள் எல்லாம் இந்தள பண்ணில் அமைந்திருக்கின்றன. அந்த பதிகங்கள் எல்லாம் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக முதல் கட்டளை தான தானன 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 தான என்ற கட்டளை வேதத்தில் வினாவுரை பதிகமாக ஞானசம்பந்தர் பயன்படுத்தி பாடுகிறார். சென்னலங்கழனி பழனத்தையலே செழும் புன்னை வெண்கிழியில் பவளம் புரை புந்தராய். இதனுடைய அமைப்பு இதை நம்ம பாடும் பொழுது தன்னா சென்னலம் கழனி பழனத்தையலே செழும். இதை இந்தளப்பன். புன்னை வெண்கிழியில் பவளம் புரை பூந்தராய் துண்ணி நல்கிமையோர் முடி தோய் கழலி சொல்லீர் பின்னு செஞ்சடையில் பிறை பாம்புடன் வைத்ததே. தன்னன்னா தானன்ன தானன தானன தன்னன்னா தானன தானன தன்னநாதா என்று இந்த முதல் கட்டளை அமைகிறது. இதே விகற்பத்துல தான் நமக்கு திருமணஞ்சேரி என்று சொல்லக்கூடிய அற்புதமான தலத்தில் ஞானசம்பந்தர் பாடுகிறார். ஐயிலாரும் 50 புறமொன்று எய்து குயிலாரும் மென்மொழியாள் ஒரு கூறாகி அயிலாரும் 50 புறம் ஒன்று எய்து குயிலாரும் மென்மொழியாள் ஒரு கூறாகி
மயிலாரும் மல்கிய சோலை மணம் சேரி பயில்வானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே. மயிலாரும் மல்கிய சோலை மணஞ்சேரி பயில்வானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே. இதான் அந்த கட்டளை பேதம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கட்டளை பேதம். மூன்றாவது கட்டளை பேதம் பாத்தீங்கன்னா திருமருகல்ல பாடியிருக்கார். அருமையான ஒரு பதிகம், விடம் தீர்த்த பதிகம். இறந்து கிடக்கிறான் பாம்பு கடித்து மணமகன். அருகில் மணமகள் அழுது கொண்டிருக்கிறாள். அந்த நேரம் விடியற்காலை நேரம். ஞானசம்பந்த பெருமான் திருமருகல் வருகிறார். அழுகை ஒலி கேட்டு காரணத்தை தெரிந்து கொள்ளுகிறார். உடனே திருக்கோவில் வழிபாட்டை விடவும் இந்த பெண்ணின் துயர் தீர்ப்பது ஒன்றுதான் முதல் பணி என்று அந்த இறந்த ஆடவனை கோவில் முன் கிடத்தி அற்புதமான பதிகம் பாடுகிறார். அந்த பதிகத்தில் அந்த பெண் எப்படியெல்லாம் ஓலமிட்டு அழுதாள், தமிழ் அதை ஒப்பாரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பதிகத்தை ஞானசம்பந்தர் வடிவமைத்து பாடியிருக்கின்றார். மிக அற்புதமான ஒரு பதிகம், திருமருகல் பதிகம். சடையாய் என்னுமால் சரண்ணி என்னுமால் விடையாய் என்னுமால் வெறுவா விழுமால். சடையாய் என்னுமால் சரண்ணி என்னுமால் விடையாய் என்னுமால் வெறுவா விழுமால். மடையார் கூவளை மலரும் மருகல் மடையார் கூவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே. மடையார் கூவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே. எங்க ஐயா தர்மபுரம் ஐயா அதை பாடுவார். முதல் பாட்டை இப்படி பாடிட்டு ரெண்டாவது பாட்டை எடுப்பார் பாருங்க, அழுக வந்துடும் நமக்கு. சிந்தா என்னுமால் சிவனே என்னுமால் சிந்தா என்னுமால் சிவனே என்னுமால் முந்தா என்னுமால் முதல்வா என்னுமால் கொந்தார் குவளை குலவும் மருகல் எம் தாய் எம் தாய் எம் தாய் தகுமோ இவள் உள்மெலிவே. அப்படி பாடுவார். அந்த என் தாயின்னு சொல்லும் பொழுது அந்த மருகல் பெருமான் எப்படியே மனசுல வருவான். என் மெலிவே தகுமோ எம் தாய் தகுமோ இவள் உள் மெலிவே. அப்படி பாடுவார் தருமரையா, அப்படி பாடுவார். அப்படிப்பட்ட ஒரு பண் இந்த பண். விஷம் முறிந்த அந்த ஆடவன் எழுகிறான்.
உடனே அந்த பெருமானுடைய முன்னிலையில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. எனவே இந்தள பண்பாடுனா உடம்புல இருக்கிற டாக்ஸின் குறையும். ரத்தத்துல டாக்ஸின் சேர்ந்துட்டே வருது. நம்முடைய உணவுப் பொருள், வெளியில் உள்ள காற்று நச்சு, தண்ணீரினால் ஏற்படக்கூடிய நச்சு, இதனால் எல்லாம் உடம்புல நச்சு பொருள் சேர்ந்து கொண்டே வருகிறது. அந்த டாக்ஸினை பிரிக்கிற ஒரு சக்தி இந்தள பண்ணுக்கு இருக்கு, நாதநாம கிரியைக்கு இருக்கிறது. அப்படி பாடி இருக்கார் பாருங்க. அந்த இவள் உள் மெலிவே அப்படின்னு சொல்ற அந்த முதல் பாட்டு. இரண்டாவது பாட்டு அவள் ஏசரவு, இவள் இப்படி ஆயிட்டாளே, இவ எந்தாய் தகுமோ இவள் ஏசரவே என்று சொல்லி ஒவ்வொன்றத்திலையும் வரும். இது உனக்கு தகுமா, கொஞ்சம் நினைச்சு பாரு என்றெல்லாம் ஒவ்வொரு சொல்லா வச்சு அவர் பாடியிருப்பார். அவ்வளவு அழகான ஒரு பதிகம் இந்த பதிகம். அது நம்முடைய 3வது கட்டளையாக வருகிறது. அடுத்தது 4வது கட்டளை. புடையினார் புள்ளிக்கால் பொருந்திய மடையினார் மணி நீர் நெல்வாயில நடையினால் விரல் கோவணம் நயந்துடையினார் எமது சீயாரே. திருவுச்சி என்ற தலத்தினுடைய தேவாரம் அடுத்த கட்டளை. மடையினார் புள்ளிக்கால் பொருந்திய மடையினார் மணி நீர் நெல்வாயில் நடையினால் விரல் கோவணம் நயந்துடையினார் எமது உச்சியாரே. அடுத்து யாப்பு விகற்பம்னு பார்த்தோன்னா, மரம் பயமலைந்தவர் மதில் பரிசருத்தனை நிறம் பசுமை செம்மையோடு இசைந்துனது நீர்மை திறம் பயனூறும் பொருள் தெரிந்துணரு நால்வர்க்கு அறம் பயன் ஊரை தன்னை புறம் பயம் அமர்ந்தோய். திருப்புறம்பயம் இது பண், அந்த பண்ணு தான். ஆனா யாப்பு விகற்பம் என்று சொல்லுவாங்க. இலக்கணத்துல பாத்தீங்கன்னா இதுல சொல் பாத்தீங்கன்னா நிறம் பசுமையோடு செம்மை எல்லாம் சேர்ந்து வருது பாருங்க. நிறம் பசுமையோடு செம்மை புறம்பயம், இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சொல் கூட வரும். மரம்பய மலைந்தவர் மதில் பரிசரித்த அழுத்தனை நிறம் பசுமை செம்மையோடு இசைந்து உனது நீர்மை ஒரு சொல் கூட வரும். அப்ப அந்த இலக்கணம் மாறும். கட்டளை நமக்கு 4வது கட்டளை. ஆனால் இலக்கண வேறுபாட்டில் பாத்தீங்கன்னா இந்த இந்தள பண்ணுக்கு 8 கட்டளை விகற்பங்கள் இருக்கின்றன. அப்புறம் அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு தலம் திருநள்ளாறு என்ற தலம். அந்த திருநள்ளாறு தேவாரம் அற்புதமான ஒரு நடை. அந்த நடையே ஒரு மிடுக்கா இருக்கும். திருவிராகத்தில் ஏடுமலி கொன்றையரையுந்து இளவன்னி மாடவல செஞ்சடையம் மைந்தனிடம் என்பர் கோடுமலி ஞாழல் குறவேறு சுரபுன்னை நாடு மலி வாசமது வீசிய நள்ளாரே தான தன தான தன தான தன தான தான தன தான தன தான தன தான ஏடுமலி கொன்றையர இந்து இள வன்னி. இது அப்படிதான் படிக்க முடியும். இது அப்படிதான் படிக்க முடியும். மாடவல செஞ்சடையம் மைந்தனிடம் என்பர் கோடுமலி ஞாழல் குறவேறு சுர புன்னை நாடுமலி வாசமது வீசிய நள்ளாரே. அதே மாதிரி திருமறைக்காடு என்ற தலம் நாவுக்கரசர் திருக்கதவம் திறக்க பாடினார். அப்பர் பெருமான் நாவுக்கரசர் திறக்க பாடினார். அக்கதவம் திரும்பவும் அடைக்க பாடிய திருப்பதிகம் இந்தள பண்ணில் அமைந்தது. அருமையான பதிகம். ஏன்னா அப்பர் திறக்க பயன்படுத்திய பண் இந்தள பண். எனவே எந்த சாவி திறந்துச்சோ அதே சாவியால தான் திருப்பி பூட்ட முடியும். இந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கணும். அப்பர் பெருமான் இந்தளம்ன்ற சாவியை போட்டு திறந்துட்டார். உடனே ஞானசம்பந்தர் அதே சாவியை கொண்டு பூட்டுகிறார். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காடுரை மைந்தா. சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும்
மதுரம் பொழில் சூழ் மறைக்காடுரை மைந்தா இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. எவ்வளவு அழகான ஒரு பாட்டு. இன்னும் ஒன்று, நித்தலும் நியமம் செய்து நீர் மலர் தூவி சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அருளும் சிவன் கோயில் மத்த யானையின் கோடும் வன் பீலியும் வாரி தத்து நீர் பொன்னி சாகரமேவு சாய்க்காடே சாய்க்காடே. இதே பண்ணலதான் திருப்பதி கோவை என்று சொல்லக்கூடிய சீர்காழியினுடைய 12 திருநாமங்களையும் வைத்து பாடிய பெரமனூர் என்ற திருப்பதிகம் மாறி 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 ஒவ்வொரு ஊர் பேரா மாத்தி மாத்தி வச்சு பாடுற பதிகங்கள். கோமுத்திரி என்று சொல்லக்கூடிய பதிகம், சக்கரமாற்று என்று சொல்லக்கூடிய பதிகம். இந்த சக்கரமாற்றுல பெரமனூர் என்று சொல்லுவார். அதுக்கப்புறம் அப்படியே வேணுபுரம், தோணிபுரம், கொச்சேவயம், இந்த ஊர் பேர்லாம் மாத்தி 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 திருப்பி அந்த சக்கரம் வந்து சேரும். அதுக்கு பேர் சக்கரமாற்றுன்னு பேர். எப்படி நம்ம மாலை மாற்று இருக்கிறது அது ஒரு சக்கரமாற்று. கோமுத்திரி என்றால் பசுவினுடைய அந்த ஜலமானது எப்படி அது விட்டுக்கொண்டே நடக்கும் பார்த்திருக்கலாம். அது வந்து இப்படி ஜிக்ஸாக் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது போலவே அந்த பாடலுடைய அமைப்பு இருக்கும். இதெல்லாம் நம்ம சித்திர கவியா வரைந்து காட்டி விளக்குனா தான் புரியும். அதுவும் இந்த கோமுத்திரியும் இந்த இந்தள பண்ணில் நம்முடைய ஞானசம்பந்தர் அமைத்து பாடுகின்றார். அற்புதமான பண்கள். இதிலிருந்து நாம் அடுத்த பண்ணிற்கு பயணிக்கின்றோம். அருமையான ஒரு பண். ஞானசம்பந்தருடைய 2ஆம் திருமுறையினுடைய 2வது பண் சீகாமரம். இந்த சீகாமரம் இருக்கு நாதநாமக்கிரியை பேர் மத்தியம சுருதியில பாடக்கூடிய ராகம். அது என்ன மாயமாளவ கோலைக்கும் நாதநாமக்கிரியைக்கு என்ன வேறுபாடு? எல்லாருக்கும் இது ஒரு சந்தேகம் இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ஒரே ஒரு ஸ்வரம் வித்தியாசம் உண்டு. என்ன அப்படின்னா, இப்ப மாயமாளவ கோலை நம்ம பாடணும். சரிக மாபத நீசா, அந்த சாவரியும் போச்சுன்னா அது மாயமாளவ கோலை இந்தளப்பண். இதே நீர் நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, மேல் சா கிடையாது. நாதநாம கிரியைக்கு மேல் சா கிடையாது. நீர் நிறுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, சரிகமா பதனி பதனி அதோ நிறுத்திட்டோம்னா நாதநாம கிரியை அவ்வளவுதான். ரெண்டும் ரொம்ப நெருக்கம். கொஞ்சம் ஏமாந்து சா அப்படி பிடிச்சிட்டோம்னா அது மாயமாளவ கோலை ஆயிடும். ரொம்ப ஆர்வ கோளாரா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படி ஹை பிச் வருதுன்னு சொல்லிட்டு சா அப்படி கொண்டு போயிருவாங்க மேல. அவ்வளவுதான். அதுல அழகே சரிகமா பதனி. அதான் நாதநாமக்கிரி. இந்த நாதநாமக்கிரிக்கு என்ன அப்படின்னா, இதுவும் நச்சு நீக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, பெண்களுக்கு உண்டாகக்கூடிய நோய்கள், குறிப்பாக கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள், மாதவிடாய் சம்பந்தப்பட்ட நோய்கள், இவற்றை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த சீகாமர பண்ணுக்கு உண்டுங்க. விளையாட்டுக்கு சொல்லல. திருவெண்காட்டு தலத்துக்கு போங்க, குழந்தை இல்லாதவர்கள் அந்த பெருமானை வழிபாடு செய்யுங்கள். சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், 3 தீர்த்தத்திலும் மூழ்கி எழுந்தால் உங்களுக்கு குழந்தை செல்வம் உண்டாகும். இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அதெல்லாம் விட அங்க ஒண்ணு முக்கியமான விஷயம், சீகாமர பண்ணல ஞானசம்பந்தர் பாடிய பண் பாதிகம் அங்க கிடைச்சிருக்கு. அதை பாடினால்தான் அந்த பலன் கிடைக்கும். சும்மா போய் சாமி கும்பிட்டு சுத்தி வந்தா கிடைக்காது. அந்த பதிகத்தை, திருவெண்காட்டு திருப்பதிகத்தை சுவாமி அங்க சீகாமர பண்ணல பாடுறாரு. எவ்வளவு பெரிய விஷயம். உடல் நலம், என்சைம் என்று சொல்லக்கூடிய அந்த சுரப்பிகள் ஒழுங்கா சுரக்கணும். நாளமில்லா சுரப்பிகள், கிளான்ஸ், அதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யணும் அப்படின்னா சீகாமர பண் பாடணும். ஆண்கள், பெண்களுக்கும் அந்த பண் பொருத்தமா இருக்கு. ஆண்களுக்கும் நாளமில்லா சுரப்பிகள் என்று சொல்லக்கூடிய பிட்யூட்டில் ஆரம்பிச்சு அத்தனை சுரப்பிகள் ஒழுங்கா வேலை செய்யணும் அப்படின்னா நாதநாமக்கிரியை.
அந்த பண்ணுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அதனாலதான் நம்முடைய திருப்புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோவில் தேவாரம் சீகாமர பண்ணல பாடியிருக்க. அரவம் தீண்டி இறந்த பூம்பாவை ஆடவனை எழுப்பும் பொழுது இந்தளப்பன் பாடுறார், பூம்பாவை எழுப்பும் பொழுது சீகாமரம் பாடுறார். ரெண்டும் நச்சு நிக்கிற பதிகம், ரெண்டும் அரவம் தீண்டி இறந்தவங்களை எழுப்பின பதிகம். இங்கே திருமறைகளில் இறந்தவன் ஆடவன், அங்கே இந்தளப்பன் வருகிறது. திருமயிலையில் பூம்பாவை எழுப்பும் பொழுது அங்கே சீகாமர பண்ணில் பாடுகிறார். பண்ண புரிஞ்சுக்கணும். இந்தளம் ஆண்களுக்கு, சீகாமரம் பெண்களுக்கு நலம் தரக்கூடிய சிறப்பு நலம். அதுக்காக ஆண்கள் சீகாமரை பண்ணை பாடக்கூடாதுன்னு அப்படி கிடையாது. அதுக்கு தான் பொது பதிகம் திரு வைத்தீஸ்வரன் கோவில்ல புள்ளிருக்கு வெள்ளூர்ல பொது பதிகம் பாடியிருக்கார். கள்ளார்ந்த பூங்கொன்றை இந்த இதுல பாடியிருக்கார். நிலையாமையை சொல்லி நிலைத்த அறத்தை வலியுறுத்துகின்ற பதிகமும் திருச்சாய்க்காட்டு தேவாரம் இந்த பதிகத்துல இந்த பண்ணல பாடியிருக்கார், சீகாமரத்துல பாடியிருக்கார். அப்ப இது சீகாமரம் என்பது நாதநாமக்கிரியை ரெண்டே கட்டளை தான் இதுல சம்பந்தர் பாடி நமக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டு கட்டளை. அதுல முதல் கட்டளை பாத்தீங்கன்னா மண் பூங்கார் வான் பூங்குவர் மன்னம் இளையார் பசியாலும், மண் பூங்கார் வான் பூங்குவர் மன்னம் இளையார் பசியாலும், கண் புகார் பிணியறியார் கற்றாரும் கேட்டாரும், பின் புகார் என்ன வேண்டா பெண்மாட நெடுவீதி, தன் புகார் சாய்காட்டும் தலைவன் தாழ் சார்ந்தாரே. அவ்வளவுதான். சார்ந்தாரே அப்படி முடிச்சோம்னா ராகம் மாறிடும். சார்ந்தாரே நீ அப்படி முடிச்சோம், நீயோட நிறுத்தணும். அப்ப அந்த நுணுக்கம் தான். இந்த இடத்துக்கு அதுக்கு ஒரு ஸ்வரம் தான். அப்ப ரொம்ப கவனமா அதை பயன்படுத்தணும். இந்த பதிகத்துல சொல்றாரு, நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய், நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய், ஆர் அறிவார் சாநாளும் வாழ்நாளும், ஆர் அறிவார் சாநாளும் வாழ்நாளும், சாய்க்காட்டு எம் பெருமார்க்கே ஊனாளும் தலை சுமப்ப, புகழ் நாமும் செவிகேற்ப, நான் நாளும் நவின்று ஏத்த பெறலாமே நல்வினையே நல்வினையே. நிலையாமை. யாருக்கு தெரியும் என்னைக்கு சாக போறோம்னு? யாருக்கு தெரியும் எவ்வளவு நாள் வாழ போறோம்னு? எவ்வளவு அழகா, நீ நாளும் நன்னஞ்சே நினை கண்டாய். யார் அறிவார்? யாருக்கு தெரியும்? எதிர்கால டைரி யார்கிட்ட இருக்கு? இறந்த கால டைரி இருக்கு நம்மள்ட்ட. இதை எழுதி வச்சிருக்கிறோம். இந்தந்த நாள் இந்தந்த வேலை நம்ம செஞ்சிருக்கிறோம் எழுதி வச்சிருக்கிறோம். இந்தந்த நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றோம் எழுதி வச்சிருக்கிறோம். ஆனால் எதிர்கால டைரி யார்கிட்ட இருக்கு? டேட் ஆஃப் பர்த் இருக்கு. டேட் ஆஃப் டெத் யாருக்காவது தெரியுமா? எல்லாரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்னைக்கு இந்த பயணம் நிரந்தர பயணமாக, இறுதி பயணமாக அமைய போகிறது யாருக்கும் தெரியாது. இதை சொல்லுகிறார் திரு சாய்க்காடு. சாயாவனம்னு பேர் இருக்கு. பூம்புகாருக்கு பக்கத்து தலம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய், யார் அறிவார் சாநாளும் வாழ்நாளும். என்ன பண்ணணும்? சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூ நாளும் தலை சுமப்ப, பூக்களை தலையில சுமந்துட்டு போய் கொட்டு, வழிபாடு செய். புகழ் நாமம் செவி கேட்ப, நல்ல விஷயத்தை கேளு, கண்டதை கேட்டு தொலையாது. இந்த காதுகள் செவிகாள் கேண்மின்களோ என்று அப்பர் பெருமான் சொல்லுவார். சிவன் எம்மிறை செம்பவள எரிவோர் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகாள் கேண்மின்களோ. அப்ப இந்த செவி எதுக்கு கொடுத்திருக்கு? வம்பு வழக்கு கேட்கறதுக்கு கொடுக்கல, நல்லது கேட்கறதுக்கு கொடுக்கு. சொல்றார், பூ நாளும் தலை சுமப்ப, புகழ் நாமம் செவி கேட்ப, நாளும் நவின்று ஏத்த. நம்பியார் ஒரு சொல்லுவார், நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நா நமச்சிவாயவே. அப்படி இந்த நாக்க பழக்கு, நல்லதை சொல்லி பழக்கு, வஞ்சத்தை சொல்லி பழக்காத.
இந்த நாக்கு எப்படிப்பட்ட நாக்கு? நான் நாளும் நவின்றியத்த செஞ்சா என்ன கிடைக்கும்? பெறலாமே நல்வினையே, இந்த பிறவியிலேயே உனக்கு நல்வினை கிடைத்து விடும். அருமையான பாட்டு. நீ நாளும் நன்னெஞ்சே நின்னை கண்டாய் யாரறிவார் நாளும் வாழ்நாளும் சாய்காட்டும் பெருமார்க்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நாளும் நவின்று ஏத்த பெறலாமே நல்வினையே. அழகு. அப்படியே வைத்தீஸ்வரன் கோயில் வரும். திருப்புள்ளிருக்கு வேலூர். புல் சடாயு சம்பாதி என்கின்ற 2 பறவைகள் வழிபட்ட தலம். இருக்கு வேதம் ரிக்வேதம் சொல்லக்கூடிய சிவாச்சாரியார்கள் வசித்து வழிபாடு செய்த பூமி. வேள் என்று சொன்னால் செவ்வேள், முருகப்பெருமான். அங்க செல்வ முத்துக்குமார சுவாமி, முருகனுக்கு அங்க ரொம்ப சிறப்பு. அப்படி செல்வ முத்துக்குமரன் இருக்கக்கூடிய நாள் வேள். மன்மதன் பூஜை பண்ணதுனாலும் வேள். மன்மதனுக்கு கருவேள்னு பேரு, முருகப்பெருமானுக்கு செவ்வேள்னு பேரு. 2 பேர் அங்க சிறப்பு பெற்றவர்கள். இவர் வழிபாடால் சிறப்பு பெற்றவர், அவர் வழிபட்டு சிறப்பு பெற்றவர். யாரு? கருவேள் வழிபட்டு பேரு பெற்றவர். அதனால வேள். ஊர் என்றால் ஊர்ந்து செல்லக்கூடிய செயலை உடைய சூரியன் வழிபட்ட தலம். அதனால இத 4த்தையும் வச்சாங்க. புல்லுனா பறவை, சடாயு சம்பாதி, இருக்கு வேள் ஊர். எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு. அந்த பாட்டுல சொல்றார், கள்ளார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் உறையுமிடம் தள்ளாய சம்பாதி சடாயு என்பார் தாம் இருவர் புள்ளானார்க்கு அரையனிடம் புள்ளிருக்கு வேள்வூரே. சடாயு சம்பாதி 2 வரலாற்று பதிவுகளாக இந்த பதிகத்தில் வருது. அது மட்டுமல்ல, இதனுடைய திருக்கடைக்காப்புல ஒண்ணு சொல்றார். இன்னைக்கு மருத்துவர்கள் இருக்கிறாங்க, யாரையும் நான் குறை சொல்வதாக என்ன வேண்டாம். மருத்துவர்கள் ஒரு நோய்க்கு நிறைய மருந்துகளை கொடுக்குறாங்க. ஒரு நோய் பல மருந்துகள் கொடுக்குறாங்க. ஆனா பெருமான் பல நோய்க்கு ஒரே மருத்துவனாக, ஒரே மருந்தாக இருக்கிறான். எவ்வளவு பெரிய செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கு ஓர் மருந்தாவான். எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை சொல்றார். அந்த வைத்தியன் எப்படிப்பட்ட வைத்தியநாதன் தெரியுமா? செடியாய உடல் தீர்ப்பான். இந்த உடம்பு செடியாயன்னா பிறவிதோறும் வெவ்வேறு உடம்பு மாறிக்கிட்டே வருது. நமக்கு உயிர் ஒரே உயிர் தான், ஆனா சட்டையை மாத்திக்கிட்டே இருக்கு உயிர். ஒவ்வொரு பதிவுக்கும் ஒவ்வொரு சட்டையை மாத்திட்டு வந்து நான் உட்கார்றது மாதிரி உயிருக்கு இந்த உடம்பே ஒரு சட்டை. அந்த சட்டையை அது என்ன பண்ணிக்கிதான், போன பிறவில அது பசுவா சட்டை போட்டிருக்கு, அதுக்கு முந்தின பிறவில ஒவ்வாலா தொங்கி இருக்கு, அதுக்கு முந்தின பிறவில பெருச்சாலியா ஓடி இருக்கு, அதுக்கு முந்தின பிறவில உடும்பா தெரிஞ்சிருக்கு, நாயா குறைச்சிருக்கு. இந்த பிறவி ஏதோ புண்ணியத்தால மனுஷனா கிடைச்சிருக்கு. அப்ப எத்தனை உடம்புகளை இந்த உயிர் தாங்குகிறது. இதெல்லாம் பெருமான் தீர்த்து வைப்பான். அப்பன்னா தீவினை நமக்கு போகணும், அப்பதானே இந்த உடல் போகும். அதனாலதான் சொன்னார், செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கு ஓர் மருந்தாவான். அவன் யாரு? பொடியாடி. அவன் திருநீற்றை பூசிய பொடியாடி என்று சொல்லுகின்ற அருமையான பாடல் திரு புள்ளிருக்கு வேலூர் தலத்தில் பாடிய சீதாமர பண்ணில் அமைந்திருக்கிறது. அதுபோல திருவெண்காட்டு திருப்பதிகம் மறந்துடக்கூடாது. அருமையான பதிகம் திருவெண்காட்டு திருப்பதிகம். கண் காட்டும் நுதலானும் கண்ணல் காட்டும் கையானும், கண் காட்டும் நுதலானும் கண்ணல் காட்டும் கையானும், பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும், பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும், பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும், பண் காட்டும் இசையானும்
பயிர்காட்டும் புயலானும் பெண்காட்டில் உறைவானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே இந்த பதிகத்துலதான் இரண்டாவது பாடல்ல பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோள் உமை பொங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே தோயாவாம் தீவினையே பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர். குழந்தை செல்வம் கிடைக்கும். இப்படி கிடைத்தவர் தான் மெய்கண்டார். அச்சுத கலப்பாளருக்கு விதிப்படி குழந்தை இல்லை. அப்பொழுது திருமுறையில் ஏடு சார்த்தி கயிறு சார்த்தி பார்க்கிற வழக்கம் உண்டு. இப்பொழுது கூட நம்முடைய சிவனடியார்கள் அப்படி குழப்பமான சூழலில் கயிறு சார்த்தி திருமுறையில் என்ன பதிகம் வருகிறதோ அதில் நம்முடைய குழப்பத்திற்கு பதில் இருக்கும் என்று புரிந்து கொள்வார்கள், தெளிந்து விடுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். அதுபோல் கயிறு சார்த்தி பார்த்த பொழுது அச்சுத கலப்பாளருக்கு வந்த பதிகம் திருவெண்காட்டு திருப்பதிகம். இந்த பதிகம் கண்காட்டு முதலாம். அதுல இரண்டாவது பாட்டுல அவருக்கு பதில் இருக்கு. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம் என்று சந்தேகமே வேண்டாம். வேயனதோள் உமைவங்கன் வெண்காட்டு முக்குள நீர் 3 குளங்கள்ல தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினை. அதுல மூழ்கி எழுந்தா தீவினை போயிடும். திருப்பதிகத்தை பாடினா நல்வினையாகிய குழந்தை கிடைச்சோம். அவ்வளவுதான், ஒரே பதிகத்தில் சொல்லிட்டார். மெய்கண்டார் அவதாரம் செய்கிறார். சிவஞான போதம் என்கின்ற அற்புதமான சித்தாந்த சாத்திரம் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக அமைந்த திருப்பதிகம் சீகாமர பண்ணில் அமைந்த திருவெண்காட்டு திருப்பதிகம் மறந்து விடாதீர்கள். அதே போல ஞானசம்பந்த பெருமான் திருமயிலாப்பூர் என்று சொல்லக்கூடிய மயிலை என்ற அற்புதமான கபாலீஸ்வரர் கற்பகம்பாள் வீற்றிருக்கிற தலத்திற்கு செல்கிறார். அப்பொழுது சிவனேசன் செட்டியார் அந்த ஊரில் மிக பெரும் செல்வந்தர். ஞானசம்பந்த பெருமானை பூரணகும்ப மரியாதையோடு அந்த தலத்திற்கு வரவேற்கிறார். அப்பொழுது ஒரு செய்தி அவரிடத்தில் சொல்லப்படுகிறது, சம்பந்த பெருமானிடத்தில். என்ன செய்தி? சிவனேசன் செட்டியாருக்கு ஒரு பெண் இருந்தால். அவளுடைய பெயர் பூம்பாவை. அவள் வளர்ந்து 8 வயதாகும் பொழுது நந்தவனத்தில் விளையாடி கொண்டிருக்கிறாள் தோழிமார்களோடு. ஒரு அரவம் அவளை தீண்டி விடுகிறது, இறந்து விடுகிறாள். அவள் பிறந்தது முதல் அவளுக்கு என்ன சொல்லப்பட்டது? இந்த பெண் திருஞான சம்பந்தருக்கு மணமுடித்து கொடுக்க வேண்டும், நீ திருஞான சம்பந்தருடைய மனைவியாக போகிறாள் என்று சொல்லி சொல்லி அந்த பெண் மகவை வளர்க்கிறார் சிவனேசன் செட்டியார். 8 வயதில் அரவம் தீண்டி மாண்டு விட்டாள். உடனே அவர், இது திருஞான சம்பந்தருடைய சொத்து, இதை நாம் புதைப்பதோ அல்லது எரித்து கரைத்து விடுவதோ ஆகாது. இந்த சடலத்தை எரித்து அந்த எலும்பையும் சாம்பலையும் ஒரு குடத்தில் வைத்து ஞான சம்பந்தர் இங்கே எழுந்தருளும் பொழுது அவரிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் என்று வைத்திருக்கிறார். அப்பொழுது அந்த குடம் வருகிறது. ஞானசம்பந்த பெருமான் மயிலை கபாலீஸ்வரர் கோவிலின் வாசலில் வைத்து திருப்பதிகம் பாடுகிறார். சைவத்தினுடைய திருவிழாக்கள் அனைத்தும் பௌர்ணமி என்று சொல்லுகின்ற நிறைமதி நாளில் கொண்டாடப்படும். சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி மகம், ஆவணி அவிட்டம் இப்படிலாம் சொல்லுவோம். கார்த்திகை தீபம், பங்குனி உத்திரம், மாசி கடலாட்டு இல்லையா, தைப்பூசம், மார்கழி ஆதிரை, திருவாதிரை, இது எல்லாமே பாருங்க நிறைமதி என்று சொல்லக்கூடிய பௌர்ணமியோடு வரும். சைவத்தினுடைய பண்டிகைகள் அத்தனையும்
பௌர்ணமியோடு வரக்கூடியது, அமாவாசையோடு வருகின்ற பண்டிகைகளை சைவம் எடுத்துக்கொள்ளவில்லை. அது நாம் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதற்காக வைத்தது. இறைவனோடு வருகின்ற விழாக்கள் பௌர்ணமியோடு சம்பந்தப்பட்டு வரும். முன்னோர் வழிபாடு எல்லாம் அமாவாசையோடு வரும். இதை நம்முடைய சடங்குகளில் நாம் பார்க்கலாம். அப்படி வரிசையா எல்லா சடங்கையும் சொல்ற, எல்லா வழிபாட்டு முறைகளின் விழாக்களையும் சொல்லி இந்த கபாலீஸ்வர பெருமானுடைய திரு குடமுழுக்கு விழா காணாமல் போதியோ பூம்பாவைனர். குடம்னு சொன்னே குடம் பிடிச்சு 12 வயது பெண்ணாக வந்து இருக்கிறார். நடந்து 4 வருஷம் ஆச்சு. 8 வயதில் இறந்து போனா 4 வருஷம் கழிச்சு நடக்குது. 12 வயது பெண்ணாக பூம்பாவை வருகிறாள். அப்பொழுது பெற்ற தந்தை இந்த பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றார். அப்ப ஞானசம்பந்தர் சொல்கிறார், நீங்கள் பெற்ற பூம்பாவை இறந்து விட்டால், இது இறைவன் திருஅருளால் நான் பெற்ற பெண், எனக்கு இவ மகள் முறை வருகிறது. 16 வயது குழந்தை சொல்லுதுங்க, டீன் ஏஜ் குழந்தை சொல்லுது. 16 வயது, மனம் தடுமாறுகிற வயது, எதை பார்த்தாலும் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற மனம், ஐம்புலன்களும் கட்டற்று செயல்படுகிற நேரம். ஆனால் அந்த ஞான குழந்தை சொல்லுகிறது, இது நான் பெற்ற மகள். தன்னுடைய பருவ வயதை ஒட்டிய ஒரு பெண்ணை பார்த்து தாயாக பார்க்கிற ஒரு தன்மையை சைவம் காட்டுகிறது. இது அப்படியே வச்சுக்கோ. ஒரு கதை சொல்லிட்டு திருப்பி நான் இங்க வரேன். பிரம்மன் ஒரு ஆசைப்படுகிறான். உலகத்திலேயே மிக அழகான ஒரு பெண்ணை படைக்கணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு மேனகையை படைத்து திருப்தி இல்லை, ரம்பையை படைத்து திருப்தி இல்லை, எத்தனையோ பேரை படைச்சு பார்த்துட்டான், திருப்தி வரல. என்ன பண்ணா, அவன் படைத்த படைப்புகள்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை அழகான பெண்கள்ல இருந்து எள் அளவு எடுத்தான். அழக படைத்த, நல்ல கேளுங்க, படைத்த படைப்புகள்ல எள் அளவு எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்குறான். எள் அளவு உலகத்தில் உள்ள அத்தனை அழகான, அப்படி உருவாக்கின பெண்ணுக்கு பேரு திலோத்தமை பேர். திலம்னா எள்ளுன்னு அர்த்தம். திலம்னா எள்ளு. திலம் ஒத்தவள், திலம் ஒத்தவள். நெத்தியில வைக்கிற கோபுரம் மாதிரி வைக்கிற பொட்டுக்கு பேர் திலகம்னு பேரு. ஏன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது எள்ளு மாதிரி இருக்கு. எள்ள ஒட்டி பாருங்க, மேல கூர்மையா இருக்கும், கீழே அகலமா இருக்கும். அது எள்ளு மாதிரி இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் திலகம்னு பேரு. திலகம் அந்த சொல்லுக்கு எள்ளு என்று பொருள். அப்ப திலம் ஒத்தவள் திலோத்தமை. அவளை அழக பார்த்த உடனே பிரம்மனுக்கு அவள் மேல ஆசை வந்துருச்சு. இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? படைத்த பிரம்மனுக்கு திலோத்தமை மேல ஆசை விடுகிறது. அவளை விரட்டிட்டு ஓடுறான். இந்த கதை இப்படி இருக்கு. ஆனால் தனக்காகவே வளர்க்கப்பட்டு தான் மணமுடிக்க வேண்டிய ஒரு பெண்ணை சிவனேசன் செட்டியார் ஆகிய தந்தையாரே கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். ஆனால் ஞானசம்பந்தருடைய மனம் எவ்வளவு பக்குவப்பட்டிருந்தால், இது நான் பெற்ற மகள், நீங்கள் பெற்ற மகள் இறந்து போயிட்டா, இது நான் பெற்ற மகள் என்று சொல்லுகிற சைவம் எப்படி இருக்கிறது? இந்த புராணத்தையும் பாருங்கள். சைவம் ஞானசம்பந்தர் வாழ்வியல் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிற நோக்கத்தை, பெண்கள் எப்படி போற்றப்பட வேண்டியவர்கள், எப்படி சைவம் பெண்களை போற்றி இருக்கிறது என்பதற்கு இந்த சான்று மிக பெரும் வரலாற்று சான்று. அங்கே பாடுகிறார் அவர், மட்டிட்ட புன்னையம் கானல் மட மயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். அல்ல, கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய், ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய், பங்குனி உத்திர நாள் காணாதே போதியோ பூம்பாவாய், தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய், ஒலி விழா காணாதே போதியோ பூம்பாவாய். அழுது புலம்பி பாடுகிறார், போதியோ போதியோ போதியோ. அதுவும் அங்கேயே அந்த அழுகிய துணிதான். இப்படி போயிட்டியே மாட்டீங்க, சாகர வயசா இப்படி போயிட்டியோ, உங்க அப்பாவை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியோ, போகிற இதா உனக்கு அப்படி கிடையாது, உன்னுடைய விதி அப்படி இல்லையே அப்படின்னு அழுகு அழுகை அழுகைய உறுதி உதிரி பாடு. இவ்வளவு அழகான ஒரு பாட்டு. அதுல சொல்லுவார், கானமர்ச்சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக. ஞானசம்பந்த பெருமான் இது பூம்பாவைக்கு பாடிய பாட்டுன்னு சொன்னார். யாருக்காக அவர் பாடினது? 2 பேருக்கு தான், மங்கையர்க்கரசியாருக்கு பாடினார் மதுரை எம்பதியில. அதற்கப்புறம் பூம்பாவைக்கு தான் பூம்பாவை பாட்டாக என்று பாடினார் இல்லையா? தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்தன்
நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார் வான சம்பந்தத்து அவரோடு மன்னி வாழ்வார் என்ன நிலையா வாழ்வார்னு சொன்ன அப்படிப்பட்ட பண் சீகாமர பண். அந்த பண்ணல பாடவல்ல நன்மைந்தரோடு பனிமலர் பல கொண்டு போற்றி செய் சேடர்வாள் பொழில் சூழ் செழுமாட திருக்களருள் நீடவல்ல நிமலன் அடி நிறைகடல் சிலம்பு ஆர்க்க மானடம் ஆடவல்லவனே அடைந்தார்க்கு அருளாயே என்கின்ற இரண்டாவது கட்டளை பேதமும் இருப்பதை சொல்லி அடுத்த பண்ணிற்குள் நாம் பயணிக்க இருக்கின்றோம். அருமையான அடுத்த பண் சீகாமரத்தில் இருந்து காந்தாரம் என்ற அந்த பண். அப்படியே பெருமானை காந்தம் மாதிரி இழுத்த பண்ண, அதனால அதுக்கு காந்தாரம்னு பேர் வச்சாங்க. காந்தம் மாதிரி இழுக்குதான் பெருமான அந்த பண், அதனால அதுக்கு காந்தாரம்னு பேர். 3 கட்டளைகள், 10 யாப்பு விகற்பங்கள். இலக்கணத்துல 10 விகையா இருக்கு, கட்டளை பேதத்துல 3 தான். திருமுறை கண்டபுராணம் சொல்லுது இந்த செய்தி எல்லாம். கட்டளை 3 தான். இதற்கு நவரோஸ் என்ற ராகத்தை சொல்கிறார்கள். மிக உருக்கமான ராகம் காந்தாரம். ரொம்ப மூவரும் பாடிய ஒரு பண். இந்த பண்ணல நிறைய பதிகங்கள் நம்முடைய சம்பந்தர் பாடியிருக்கார். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். அற்புதமான பதிகங்கள் நிறைய நிறைந்திருக்கிற ஒரு பண் காந்தாரம். நவரோஸ் ராகம், மத்தியம சுருதி என்று சொல்வார்கள். அருமையான கட்டளை. திருநீற்று திருப்பதிகம், பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை தீர்த்த ஒரு பதிகம். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர், மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர், செந்தூவர் வாயுமை பங்கன் திருகாலவாயான் திருநீரே, ஆலவாயான் திருநீரே, ஆலவாயான் திருநீரே, 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 திருநீரே. முத்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, சித்தி தருவது நீரு. எவ்வளவு எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க. இப்படிப்பட்ட இந்த பதிகத்தை பாடலாம் இல்லையா? அதுபோல நம்முடைய பெரும்புலியூர் என்ற தலத்தில் மண்ணுமோர் பாகம் உடையார், மாலுமோர் பாகம் உடையார், விண்ணும் ஓர் பாகம் உடையார், வேதம் உடைய விமலர், கண்ணுமோர் பாகம் உடையார், கங்கை சடையில் கரந்தார், பெண்ணும் ஓர் பாகம் உடையார், பெரும்புலியூர் பிரியாரே, பெரும்புலியூர் பிரியாரே. இது இரண்டு ஒரே கட்டளை. அடுத்து பண் காந்தாரம். ஆனா கட்டளையில ஒவ்வொரு சொல் கூட வரக்கூடிய திருநனா தேவாரம், பவானி என்று சொல்லக்கூடிய திருநனா தேவாரம். பந்தார் விரல் மடவாள் பாகமானாகம் பூண்டு ஏறதேறி ஏறதேறி அந்தாரவணிந்த அம்மானிடம் போலும் அந்தன் சாரல் வந்தார் மடமந்தி கூத்தாட வார்பொழிலில் வண்டு பாட செந்தேன் தெளி ஒளிர தேமாங்கனி உதிர்க்கும் திருநனாவே
திருநனவே திருநனவே. ஒரு சொல் கூட வரும், இந்த கட்டளை வேற. அப்ப பந்தார் விடர் மடவாள் என்ற பாடல் கட்டளை பேதத்தில் இன்னொரு யாப்பில் அழகாக வருகிறது. அதுபோல மாதர்பிறை கண்ணியானை நம்ம கேட்டிருக்கோம். அதே மாதிரி பெண்ணமரும் திருமேனி உடையீர் பிறங்கு சடை தாழ பண்ணமரும் நான் மறையே பாடியாடல் பயில் கின்றீர் திண்ணமரும் பைந்தொழிலும் வயலும் சூழ்ந்த திருநல்லூர் மண்ணமரும் கோயிலே கோயிலா மகிழ் தீரே கோயிலா மகிழ் தீரே. இது ஒரு நடை, திருநல்லூர் தேவாரம். அதுபோல உண்டாய் நஞ்சை உமையோர் பங்கா என்று உள்கி தொண்டாய் திரியும் அடியார் தங்கள் துயரங்கள் அண்டாவண்ணம் அறுப்பான் எந்தை ஊர் போலும் வெண்டாமேல் வெண்டா மறை மேல் கருவண்டு யாழ் செய்வன் காடே தன்னனா நனனா தானனா நனனா தானனா நனனா தனனனா நனனா தேவாசிரியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனே ஆவா என்றங்கு அடியார் தங்கட்கு அருள் செய்வாய் ஓவாவுவதி கொள்ள உயர்ந்தாய் என்று ஏத்தி மூவா முனிவர் வண்ணங்கும் கோயில் முதுகுன்றே. இது அழகா முதுகுன்று, திருமுதுகுன்று விருதாச்சலம் தேவாரம் எப்படி வருது பாருங்க. தேவாசிரியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனே ஆவா என்றங்கு அடியார் தங்கட்கு அருள் செய்வாய் கோவாவும் வரி கொள்ள உயர்ந்தாய் என்று ஏத்தி மூவா முனிவர் வண்ணங்கும் கோயில் முதுகுன்றே. இந்த ரெண்டு பாட்டுல எல்லாருக்கும் அமுதத்தை கொடுத்துட்டு நீ நஞ்சை எடுத்துக்கிட்ட. உண்டாய் நஞ்சை உமையோர் பங்கா. திருவெண்காட்டு தேவாரத்தில் சொல்றாரு, எல்லாருக்கும் அமுதத்தை கொடுத்த. அமுதுன்ன கடையவனேன்னு சொல்லுவார் மணிவாசகர். கடையவனேன்ற வார்த்தை ரெண்டு இடத்துல போடுவார். முதல்ல சொல்லும் போது கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே. முதல்ல சொல்ற கடையவன் யாருன்னா உயிர்கள். கடைசியில அமுதுன்ன கடையவனேன்னு முடிப்பார். சுவாமிக்கு அதே திருநாமம். ஆனால் அமுதத்தை சாப்பிடறதுக்கு கடைசியில நிக்கிறான், விஷத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி வரும். ஏன்னா அது யாரையும் பாதிச்சிடக்கூடாது. அதை சொல்றார், உண்டாய் நஞ்சை உமையோர் பங்கா என்று உள்கி. யாரெல்லாம் அப்படி நினைந்து 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 உருகுகிறார்களோ அந்த தொண்டாய் திரியும் அடியார் தங்கள் துயரங்கள் அண்டாவண்ணம். அண்டுதல்னா பக்கத்துல வர்றது, அண்மைனா பக்கத்துல, சேமைனா தூரம். அண்டாவண்ணம் அறுப்பான். அவங்களுடைய துயரங்கள் பக்கத்திலே வராம நீக்கிடுவான். சொல்லுவாங்க, மலை போல வந்து பனி போல விலகும்னுவாங்க. இறைவனை வழிபாடு செய்பவர்களுக்கு, திருமுறை பாடுறவங்களுக்கு கஷ்டம் வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். கஷ்டம் வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா அவ்வளவு வினை செஞ்சிருக்கிறோம் நம்ம. ஆனால் அந்த கஷ்டத்தை தாங்குகிற மன வலிமையை திருமுறை கொடுக்கும். திருமுறை பரிகாரம் அல்ல, பக்குவம். புரிஞ்சுக்கோங்க. திருமுறை எந்த பாவத்திற்கும் பரிகாரம் சொல்லல. எந்த பாவத்துக்கும் பரிகாரம் சொல்லல திருமுறை. அத்தனைக்கும் நீ உன்னுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள். உன்னுடைய மனம் தெளிவடையும். ஏன்? பக்கத்துல பெருமான் இருக்கிறான், உள்ளத்துல பெருமான் இருக்கிறான். இந்த வினை அவன் கொடுத்தான். எனவே அவன் கொடுத்த வினையை அவனே அனுபவித்து நமக்காக அருள் புரிவான். ஒன்றாய் வேடாய் உடனாய். வினையை கொடுத்துட்டு அவன் ஓடி போகல. வினையை கொடுத்து உயிரோடு சேர்ந்து அவன் அனுபவிக்கிறான். இதைத்தான் சொன்னார் நாவுக்கரசர். தோன்றா துணையாய் இருந்தன் தன் அடியோங்கட்களுக்கு. தோன்றா துணையா இருக்கிறான்.
அதனால் அடிக்கடி எங்கள் மாணவர்களுக்கு, என்னுடைய அடியார் பெருமக்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சிவபெருமான்கிட்ட போய் சொல்லாதீங்க. எனக்கு சிவபெருமான் இருக்காருன்னு கஷ்டத்துல சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சிவபெருமான்கிட்ட போய் நிக்காதீங்க. எனக்கு சிவபெருமான் இருக்கிறான்னு கஷ்டத்திட்ட சொல்லுங்க, துயரத்திட்ட சொல்லுங்க. நீ எப்பேற்பட்ட துயரமா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு சிவபெருமான் இருக்காண்டா அப்படின்னு கஷ்டத்திட்ட போய் சொல்லுங்க. சிவபெருமான் போய் அழுதுட்டு இருக்காதீங்க, புலம்பிட்டு இருக்காதீங்க. அவன் நம்ம கிட்ட இருக்கிறான். மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கின் உள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் நத்தகன். பாடினா போதும், வேற ஒண்ணு செய்ய வேணாம். பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளை. சாதாரண விஷயமா பாடு, வேற எதுவும் செய்ய வேணாம். அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொல் தமிழ் பாடு என்றார் தூ மறை பாடும் வாயார். எனவே பாட சொன்னார். சிவாச்சாரியார் குல குடும்பத்தில் பிறக்க செய்த சுவாமிதான் முப்போதும் திருமேனி தீண்டுன்னு நம்பியாரருக்கு சொல்லல, என்ன பாடுன்னு சொன்னார். அப்ப இறைவன் எதை விரும்புகிறார்? பாடு, திருமுறையை பாடு. சில பேருக்கு இந்த குரல் நல்லா இல்ல, கட்ட குரலா இருக்கு, கீச்சு குரலா இருக்கு, கிண்டல் பண்றாங்க. சாமி அதெல்லாம் பாக்குறது இல்ல. கோழை மிடராக கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் சொன்னார். திருமுறையை சொன்னா கூட போதும், சொன்னா போதும். பாட வேண்டி கூட உனக்கு பாடு வந்து தானா அவன் கத்து கொடுத்துருவான். அவன் உனக்கு கத்து கொடுத்துருவான். ஞானசம்பந்தர் உள்ள இருந்து பாடுவார். திருக்கருகாவூர் தேவாரத்துல சொல்லுவார். திருக்கருகாவூர் சரி கரெக்டா சரி திருக்கருகாவூர் தேவாரத்துல சொல்றார் அப்பரடிகள். ஏன்னா நினைவு சரியா இருக்கணும் இல்லையா? சொல்லும் பொழுது அப்பர் பெருமான் வந்து அப்படி சொல்றார், நீ பாடுறத நினைக்காத, அவன் பாடுறான். உள் நின்ற நாவிற்கு உரையாடியாம். நாக்கள் நின்று பேசுறது அவன் நினை, நல்ல வார்த்தை வாயில வரும். நீ பேசாத நினைச்சினா நல்ல வார்த்தை வராது. உள் நின்ற நாவிற்கு உரையாடியாம். அப்ப அவன் உள்ள இருந்து பேசுறான், உள்ள இருந்து அவன் பாடுவான். உனக்கு பண்ணை அவன் கற்றுக் கொடுப்பான், கவலையே படாத. அவன் உனக்கு பண்ணை கற்றுக் கொடுப்பான். காந்தாரம் எனக்கு வரலேன்னு சொல்லாத. காந்தாரம் இசைய வைத்து காரிகையார் பண்பாட தேம் தாம் என்று அவங்க ஆடக்கூடிய கவினார் வீதி என்று ஞானசம்பந்தர் சொல்லுவார். அந்த காந்தாரம் பண் தான் அப்பர் பெருமான் பாடிய பண் தான் கைலாயத்தில் இருக்கிறவன திருவியாருக்கு இழுத்துட்டு வந்துச்சு. காந்தம் போல இழுத்த பண் காந்தாரம். அப்பர் பெருமானுக்கு கைலாய காட்சியை காட்டிய பண் காந்தார பண், மறந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட 3 பண்களை என்று பெருமான் சிந்திப்பதற்கு அருள் செய்திருக்கிறான். முதல் பண் இந்தளம் மாயமாளவ கௌளை என்ற ராகத்தில். அதனுடைய அமைப்பு 15வது மேளகர்த்தா ராகம், 4 கட்டளைகள், 8 யாப்பு விகற்பங்கள், சீகாமரம் நாதநாம கிரியை ராகம். அதனுடைய வித்தியாசத்தை உங்களுக்கு நான் சொன்னேன், 2 கட்டளைகள். அதே போல நம்முடைய காந்தாரம் என்கின்ற நவரோஸ் என்ற ராகத்தில் அமைந்த பண், அதற்கு 3 கட்டளைகள், 10 யாப்பு விகற்பங்கள். எனவே இங்கே நான் பண்கள் குறித்து விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழி திரு மன்றம் கண்டமலர் கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவன் சீர் பாடும் வாய் வாழி அவன் சீர் பாடும் வாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்துரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.